வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இன்றைக்கி இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்பில் ஒரு முக்கியமான மேட்சுங்க. இந்தியா வர்சஸ் ஜிம்பாவே. இது ரெண்டு டீமுக்குமே ஒரு நாக் அவுட் மேட்ச் தான். அதுவும் நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு படுதோல்வி. நிறைய பேருக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம், அவங்க பேனிக் பண்ணாமல் கூலாக இருக்கணும். இது வரைக்கும் அவங்களுடைய ஆட்டிடியூட் காமன் கம்போஸ்டாக தான் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, இந்த மேட்ச்சில் என்னென்ன திருத்திக்கணும், அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கூட அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக், செலெக்ஷனில் பிளண்டர் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு மேட்ச் வின்னரை அவங்க ஆடாமல் விட்டது மிகப்பெரிய தப்பு. வாஷிங்டன் சுந்தர் ஆட வேண்டியது அப்படி நினச்சிருந்தாங்கன்னா ரிங்கு சிங்க்கு பதிலாக கூட அன்றைக்கி வந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சஞ்சு சாம்சனை டீமில் சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல அடிஷன் தான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கனால ஆப்போசிஷன்லாம் ஆஃப் ஸ்பின்னில் அட்டாக் பண்ணுறாங்க. பட் என்னென்னா இந்த டீமை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அடுத்த 4 மேட்ச், ஏன்னா இப்போ ஜிம்பாவே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சோம்னா செமிஃபைனல் ஜெயிச்சோம்னா ஃபைனல், ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் ஜெயிப்போம்னு நம்ம நம்புவோம். இந்த 4 மேட்சை டீம் கம்போசிஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மேட்சப்ஸ் ரொம்ப அதிகமாக இன்வைட் பார்க்காம, ஒருவேளை நம்ம அடுத்த மேட்ச் போகும்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இறக்கலாமா, இல்லை குல்தீப் எதாவது இருக்கலாம், அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. இப்போ இருக்கிற டீம் பெஸ்ட் டீம்னு நினச்சி இந்த 4 மேட்சும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி டீம் செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது. பட் அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அடுத்து இந்தியா இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி பேட்டிங்கில் என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, இனிஷியலாக ஒரு ஆங்கர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் கோலியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே புரியும். சேஸ் ஆகட்டும், ஃபஸ்ட் பேட் பண்ணமோ இதாகட்டும், ஒருத்தராது அந்த இன்னிங்ஸை கரெக்டாக ஸ்மூத்தாக கொண்டு போகணும். இப்போ அதுக்கு நம்ம 3 பேர், சஞ்சு சாம்சன், இஷான், அபிஷேக் 3 பேருமே பவர் ஹிட்டர்ஸ் தான். அவங்கள ஆங்கர் பண்ண சொல்லலை. அக்ராஸ் த லைன் போகாமல் ஸ்ட்ரைட் பேட்டோட ப்ராப்பராக அந்த ஏரி அடிக்காமல் எடுத்தோன்னே ஒரு 5 பால் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கேம் ஆடட்டும். ஆனால் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா, சூரியகுமார் யூஎஸ்ஏ கூட சூப்பராக பண்ணார். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஆங்கர், ஏன்னா ஹர்திக் பாண்டியாவாலையும் அதை பண்ண முடியும், அக்ஷராலையும் அதை பண்ண முடியும். அவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் மிடில் ஆர்டரில் ஆங்கர் பண்ணணும். பவுலிங்கில் என்ன தப்பு பண்ணாங்க, பேசிக்ஸ். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 நோபால் ஒரு பெரிய இதாச்சு. அடுத்தடுத்த பால் 6 போச்சு. மொமெண்டம் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் போச்சு. நோ பால்ஸ் போடக்கூடாது, கேட்ச் பிடிக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸை கரெக்டாக பண்ணணும். பவுலிங்கில் இப்போ பும்ரா, அஷ்தீப்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி நியூசிலாந்து சீரீஸில் நல்லா அடி வாங்கினாங்க. அப்போ தான் அவங்க ரிஃபைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பும்ராவும் அஷ்தீப்பும் இந்த வேர்ல்ட் கப்பில் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு ஹாஃப் டே சவுத் ஆஃப்ரிக்கா கூட, அது ஆக்சுவலாக நல்ல விஷயந்தான். இதுக்கப்புறம் இந்த மேட்ச்லேயும் சரி, அடுத்தடுத்தும் சரி, அவர் லேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் ரிஃபைன் பண்ணிட்டு வருவார். ஹர்திக்கும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பவுலிங்கில் பண்ணார், அவரும் ரிஃபைன் பண்ணுவார். அக்ஷர் கண்டிப்பாக அந்த 5th பவுலருக்கு அவர் தான் இருக்கார். அவர் கண்டிப்பாக நல்லா போடுவார் நம்புவோம். அடிஷ்னலாக டூபே, திலக், அபிஷேக் இவங்களாம் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. ஸோ இந்த டீமை அவங்க அப்படியே கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு இந்த மேட்ச் முடிச்சோன்னே திருப்பியும் நம்ம பேசுவோம். நன்றி.